ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான். பிகினர்ஸ் கூட இது ட்ரை பண்ணலாம். பாருங்க, நான் ஸ்லீவ் வந்து ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கேன். ஸ்லீவுடைய ஹைட்டு 6 இன்ச்சஸ், அதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்லீவ்னுடைய அந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, கீழே அந்த கையினுடைய சுற்றளவு அது பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சுக்கு, அதாவது இது ஃபுல்லாக நான் வந்து சீமிங்கோட சேர்த்து தான் மார்க் பண்ணியிருக்கேன். 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்லீவ்ல மேல இருந்து 3 இன்ச்சஸ் வந்து மைனஸ் பண்ணி நான் வந்து இந்த ஸ்லீவ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இது ரொம்பவே சிம்பிளான டிசைன். பாருங்க, இப்போ இந்த பிளவுஸினுடைய அதே துணியில இப்போ துணியை ரெண்டா ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். டோட்டலா 38 இன்ச்சு அகலமும் 3 இன்ச்சு உயரமும் வந்துட்டு இருக்கிற மாதிரி சேம் அந்த பிளவுஸினுடைய துணியே நான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதை இந்த மாதிரி டபுளா ஃபோல்ட் பண்ணிட்டு பாருங்க, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ப்ளீட்ஸ் வச்சுட்டே வரணும். பாருங்க, இந்த ரெண்டு துணியும் கரெக்டா இருக்கிற மாதிரி பிடிச்சிட்டு இந்த ரெண்டு துணியும் சேர்த்து வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ரெண்டு கார்னரும் சேர்த்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுட்டே வரலாம். உங்களுக்கு எவ்வளோ நெருக்கமாக தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நான் இந்த கிரீன் கலர் துணியில் ப்ளீட்ஸ் வச்சு ரெடி பண்ணிட்டேன். பாருங்க, இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதே அகலம் துணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதனுடைய உயரம் மட்டும் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் அளவுக்கு 2.5 இன்ச்சஸ்க்கு எடுத்திருக்கேன். இந்த ஆரஞ்சு கலர் துணி இதையும் அதே மாதிரி டபுளா ஃபோல்ட் பண்ணிட்டு ப்ளீட்ஸ் வச்சுட்டே வரேன். இதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னா நம்ம கிரீன் கலர் துணி எடுத்தோம் இல்லையா, அந்த 38 இன்ச்சு அதே அளவு தான். உயரம் மட்டும் 2.5 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம கிரீன் கலர் துணி 3 இன்ச் அளவுக்கு எடுத்தோம். அதிலிருந்து 1 இன்ச்சு குறைவா வந்துட்டு இந்த துணியில வந்து நம்ம ஹைட் வந்து எடுத்திருக்கோம். இப்போ அதே மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுட்டே வரலாம். பாருங்க, இந்த மாதிரி இந்த துணி ஃபுல்லாவே வந்து ப்ளீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ரெண்டு கலர்லயும் ப்ளீட்ஸ் வச்சிட்டோம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் துணியும் அது மேலே இந்த ஆரஞ்சு கலர் துணியும் இருக்கு. இது ரெண்டையும் கரெக்டாக பிளேஸ் பண்ணி இந்த மேல் பக்கம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இப்படி பிடிச்சிட்டு இதனுடைய மேல் பக்கம் ரெண்டு துணியும் கிரீன் ஆரஞ்சு ரெண்டையும் சேர்த்து வச்சு தையல் போடணும். பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லா தையல் போட்டுட்டே வரலாம். சேம் இதே மாதிரி நீங்க நெக்லைன் கூட நீங்க ட்ரை பண்ணலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதை எப்படி இந்த ஸ்லீவ்ல அட்டாச் பண்றேன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்போ ஆரஞ்சு கலர் துணி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ்னுடைய நல்ல பக்கத்துல இருக்கு. இந்த கிரீன் கலர் துணி மேல இருக்கு. இப்போ இந்த ஸ்லீவ்ல இதை பிளேஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா ஒரு தையல் போட்டுக்கலாம்.
பாருங்க, இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இதனுடைய உள்பக்கமா இருக்கிற துணியை மேல் பக்கமா திருப்பிட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம படிமான தையல் போட்டுட்டோம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நான் கோல்டன் கலர் லேஸ் எடுத்திருக்கேன். இதை இந்த ஸ்லீவ்ல வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த ஆரஞ்சு கலர் துணியிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த லேஸ் நான் அட்டாச் பண்ணிட்டு வரேன். இல்லை நீங்கள் அந்த ஆரஞ்சு கலர் துணி மேலேயே நீங்க லேஸ் அட்டாச் பண்றதுனாலும் அழகா இருக்கும். இப்போ இந்த லேஸினுடைய இன்னொரு பக்கமும் தையல் போட்டுக்கலாம். பாருங்க, நமக்கு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நமக்கு டபுள் லேயர் வந்திருக்கு. ரொம்பவே பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு. இது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது சுடிதார்ல ஃபுல் ஹேண்ட் வைக்கிறதுனாலும் நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பாருங்க, ஃபுல் ஹேண்ட் வைக்கும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஃபுல் ஸ்லீவ் வைக்கும்போது அண்ட் 3/4 ஸ்லீவுக்கும் இதுவே ரொம்பவே நல்லா இருக்கும். பிளவுஸ் ஸ்லீவுக்கு கூட, பிளவுஸ்ல கூட நீங்க இந்த மாதிரி ஸ்லீவ் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.